புரோட்டா இஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன். மதுரைக்காரங்களுக்கு தெரியுங்க புரோட்டாவோட அருமை என்ன அப்படின்னு. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டிலேயே மதுரை ஸ்டைலில் புரோட்டா செஞ்சு அதுக்கப்புறம் எக்கு கொத்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேஸ் புரோட்டாவுக்கு வந்து மைதா எடுத்துக்கணும். மைதா, சால்ட் அண்ட் வாட்டர் இது மூணையும் போட்டு மாவை நல்லா நீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஆயில் போட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு ரோல் பண்ணி இந்த மாதிரி நார்மலான தோசைக்கல்லில் பரோட்டா போட்டு எடுத்துட்டு நல்லா அடித்து வச்சிடணும். எக்கு கொத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். செஞ்சு வச்ச பரோட்டாவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆனியன், டொமேட்டோ அண்ட் க்ரீன் சில்லி அதை நல்லா கட் பண்ணிவிட்டு எக் எடுத்துக்கணும். தென் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, தென் க்ரீன் சில்லி, அப்புறம் இது மூணுக்கும் தேவையான சால்ட் அதை மட்டும் போட்டு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா சாட்டே பண்ணணும். அதுக்கப்புறம் பிச்சு வச்சுருந்த பரோட்டாவை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நம்மளோட சிக்கன் குழம்பு ஒரு மட்டன் குழம்பு வாட் எவர் வி ஹாவ் அட் ஹோம் அதை எடுத்து அதை போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கணும். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் எக்கு நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்தாப்பில் நான் இன்றைக்கி 2 எக் எடுத்திருக்கேன். இப்போ எக்குக்கு உண்டான சால்ட் போட்டுக்கணும் அண்ட் பெப்பர் ரெண்டையும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டுட்டு பவுலில் போட்டு சாப்பிட்டா பரோட்டா வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.